ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைரக்டர் ஜேசன் சஞ்சய் அவர்களோட திருமணத்தை பற்றின நியூஸ் தான் சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு. விஜய் அவர்களோட மகனான ஜேசன் சஞ்சய் சினித்துறையில் கால் வச்சதுமே எல்லாருக்குமே செம்ம ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா விஜய் மாதிரியே இவரும் சினித்துறையில் மிகப்பெரிய அளவில் சாதிப்பார் அப்படின்னு நினச்சாங்க. அதே போல் இவர் நடிப்பை சூஸ் பண்ணாமல் நான் டைரக்டர் தான் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபாரினில் அதுக்கான கோர்ஸை முடித்தார். கோர்ஸ் முடிக்கும் போது ஏகப்பட்ட ஷார்ட் ஃபிலிம் எடுத்தார். அது எல்லாமே நிறைய பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிமாக இருந்ததுனால பெரிய படத்துக்கான சான்ஸ் அவருக்கு கிடைச்சது. அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனே லைகா சைட்ல இருந்து அவருக்கு கிடைச்சது. அதுதான் மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்சிருக்கு. ஏன்னா பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சடனா யாருக்கும் கிடைக்காது. பட் இவரோட முதல் படத்துக்கே அப்படி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிடைச்சது. அவங்க சொன்ன காலகட்டத்தில் அந்த கால் ஷீட்டு அந்த டேட்டு எல்லாத்தையுமே கரெக்டாக கவனக்குறைவு இல்லாமல் சீக்கிரமே முடிச்சாரு. வெற்றிகரமாக அந்த ஷூட்டிங்கை முடிச்சாரு. அண்ட் படமும் நல்லா வந்திருக்கு. இப்போ அவரோட படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட ப்ரொமோஷன் வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்காரு. அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருந்த சந்தீப் கிஷன் கூட ஒரு இன்டர்வியூல இவர் டைரக்ட் பண்ணும்போது நான் ரொம்பவே மிரண்டுட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டெபியூட் டைரக்ட் மாதிரி இல்லை, செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் மாதிரி அவ்வளோ ஒர்க் பண்ணாரு. அவர்கிட்ட நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். இவர் படத்தில் ஒர்க் பண்ணது எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் இவரோட மேரேஜ் பற்றின நியூஸ் செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு. பிரபல நடிகையான தேவயானி மகளை தான் திருமணம் பண்ண போறாரு அப்படின்ற நியூஸ் சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. பட் அது எல்லாமே ரூமர்ஸ் தான் அப்படின்ற அளவுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. பட் இருந்தாலும் இப்போ அவர் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காராம். அதுவும் அவர் காலேஜ் படிக்கிறப்ப அவர் கூட இருந்த ஃப்ரெண்டு தானா. அண்ட் அவர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. அது லவ்வா இல்லை இன்னும் ஃப்ரெண்டா அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகல. பட் ஜேசன் சஞ்சய் அவர்கள் இப்போதைக்கு அதுக்கெல்லாம் டைம் கொடுக்காம அடுத்தடுத்து இன்னும் நிறைய பெரிய படங்கள் எடுக்கணும், பெரிய ஹீரோஸ்லாம் வச்சு எடுக்கணும் அப்படின்றது அவரோட மிகப்பெரிய கனவா இருக்கு. அவங்க அப்பா வச்சு டைரக்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருந்திருப்பாரு. ஆனா விஜய் அவர்கள் ஜனநாயகன் படத்தோட சினிமா துறையே விட்டுட்டாரு. பட் இப்போ அவர் அரசியல் இருக்காரு. அது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஹாப்பியா இருந்தாலும் பட் அவரோட மகனான ஜேசன் சஞ்சய்க்கு கடைசி படத்தை தாண்டி அவரோட ஒரு படத்தை எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. பட் அது நடக்காமலே போயிடுச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜேசன் சஞ்சயோட மேரேஜை பற்றி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.